ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஆரோக்கியமான மல்டிக்ரெயின் தோசை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்னென்ன ஊற வச்சுருக்கோன்னா, நான் இந்த கிண்ணத்தில் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்தில் கொண்டக்கடலை கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, அதுக்கடுத்து உளுந்தம்பருப்பு மட்டும் அரை இது போடுங்க. அடுத்ததாக இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் மட்டை அரிசி இல்லை புழுங்கல் அரிசி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம், கடலைப்பருப்பு, அது ஒரு கிண்ணம். இப்போ நம்ம எல்லாமே ஒரே அளவு எடுத்துக்கலாம். உளுந்து மட்டும்தான் இதில் அரை கிண்ணம் மட்டும் எடுக்கணும். நீங்கள் எடுக்கிறதுல பாதி எடுக்கிறது உளுந்து மட்டும்தான். மற்றெல்லாம் நம்ம 7 மணி நேரம் ஊற வச்சாச்சு. நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம மாவாக அரைக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் கூட சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்க்கலாம், இல்லை கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாதியாக போட்டு அரைச்சிக்கலாம். 2 தான் இதோட. இப்போ 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணால் 4 பச்சை மிளகா வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் பெருன்னே அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சமாக ஜீரணமாகறதுக்காக பெருங்காயத்தூள். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. நீங்கள் வேணும்னா கேரட் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மாவை கலந்துடலாம். இப்போ கல் காஞ்சிருச்சு, தோசையை ஊற்றிக்கலாம். இந்த தோசை நம்ம ஊற்றியாச்சு. இதுக்கு நம்ம கார சட்னி தான் வச்சுருக்கோம். நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கணுனாலும் நல்லாயிருக்கும். இது சுகர் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம். அதுக்கு கரெக்டான ஒரு டின்னர், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.